சார், நோ ரெஸ்பான்சிபிலிட்டி, நோ டெவலப்மெண்ட்டு, ஒன்லி அட்வர்டைஸ்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய தலைவர் பேசியிருக்காரு. எந்த முன்னேற்றமும் இல்லை, மாற்றமும் இல்லை, எதுவுமே இல்லை, பொறுப்பும் இல்லை அப்படின்ட்டு. மொத்தமாக அப்படி சொல்வதற்கு என்ன காரணம்? அதாவது ஒரு அரசு, நீங்க இன்னைக்கு ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க, உங்களுக்கு என்னால் பேசுவதற்கு நிறைய நேரம் கொடுக்க முடியாது. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்குவோம். சரி, நீங்க பிஜேபி மாதிரி நாங்க நினைச்சுக்கிறேன். மக்கள் எதுக்கு எடுத்தாலும் பரவாயில்லைங்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நினைச்சுக்குவோம். இன்னைக்கு விவசாயிகளுக்கு ஒரு 70,000 கோடி தள்ளுபடி பண்ணோம். 11 வருஷத்துல எந்த தள்ளுபடியும் பண்ணல. அதனால நீங்க முடிஞ்சவரை எந்த தள்ளுபடி பண்ணி எங்களுக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா நான் பேசுறேன். இப்ப பிரச்சனைக்கு வருவோம். இன்றைக்கு 2014 இருந்து 2024 வரை தொடர்ந்து பல தேர்தல்களில் ஆதரித்த தமிழகத்தினுடைய ஒரு தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள். இந்த பிஜேபி ஆட்சியை பற்றி நீங்கள் கேட்டுக்கோங்க. தலைப்பு என்ன, உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 0, 0வுக்கு கீழே ஏதாவது நம்பர் இருந்தால் அந்த நம்பர் கொடுக்கலாம். சொல்கிறது யாரு? பாஜகவை தொடர்ந்து ஆதரித்து வந்த ஒருவர் இன்றைக்கு 11 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பாஜகவுடைய நிலைமையை பற்றி சொல்றாரு. இன்னைக்கு சொன்னாரா? இன்னைக்கு தான் இந்த மாசம் சார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க தேர்தல்ல சரி முடிஞ்சு போச்சா? ஆனா 11க்குள்ள வருது இல்ல. சரி சொல்லுங்க. அதனால இன்னைக்குன்னு சொன்னா இந்த வருஷம் சொல்லியிருக்காங்க வச்சுக்கோங்க. நீங்க எப்படின்னா வச்சுக்கோங்க. நான் மதிப்பீடு பண்றது, நாங்க மதிப்பீடு பண்றதை விட திரு ராகுல் காந்தி மதிப்பீடு பண்றதை விட அவர்களோடு கூட்டணியில தொடர்ந்து பயணித்த ஒருவர் சொல்றாரு. இன்னைக்கு கூட அவர் மர்ம யுத்தத்தில் மாட்டிக்கிட்டவர் பிஜேபியால. எப்படி இந்தியாவில் பல கட்சிகளை அழிச்சாங்களோ அது மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஜிஎஸ்டினால இவங்க கொண்டு வந்த அநியாய ஜிஎஸ்டினால, நியாயமான ஜிஎஸ்டியை காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு, அதை கொண்டு வராம 2 லட்சம் கோடி வந்திருக்குங்கிறாங்க சார். அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு காலையில் வாக்கிங் போறதுக்கு பணம் கட்டினேன். 100 ரூபா வாக்கிங்க்கு 18 ரூபா ஜிஎஸ்டி. எங்க சார்? அண்ணா பாக்ஸிங் சொல்லி கோபாலபுரத்தில் வச்சிருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சாதாரண ஒரு விளையாட்டுக்கு கூட 18 ரூபா 118 ரூபா கட்டியிருக்கேன். இந்த பாருங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளவு அநியாய ஜிஎஸ்டியை கட்டக்கூடிய சாதாரண மக்கள், பெரும் பணக்காரர்கள், பெரும் முதலாளிகள் எல்லாம் ஜிஎஸ்டியை ஏமாத்துறாங்கன்னு இன்னைக்கு நமக்கு தெரிய வருது. அப்ப அதுவும் வடநாட்டுக்காரர்கள் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் தெரியுது. இந்த ஜிஎஸ்டினால எத்தனை சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டது. இதை விட என்ன வேணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஜிஎஸ்டி மட்டுமல்ல, பெட்ரோல் விலை நாங்கள் 35 ரூபாய்க்கு கொண்டு வருவோம், இவங்க 55 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நாங்கள் 3ல் 1 மடங்கு கொண்டு வரோம்னு சொன்னாங்க. இந்த பெட்ரோல் டீசல் விலையினால இந்த மக்கள் காய்கறி விலை கூட இன்னைக்கு ஏறி போனதுக்கு என்ன காரணம்? மளிகை பொருள் விலை ஏற்படுற காரணம். இந்த விலையை சொன்னது என்ன? அவங்க என்ன சொன்னாங்க? 55 ரூபாயிலிருந்து நாங்கள் 35 ரூபா கொண்டு வரோம்னு சொன்னாங்க. டாலர் அதே மாதிரி 55 ரூபா 60 ரூபா இருந்த டாலரை நாங்கள் 40 கொண்டு வரோம்னு சொன்னோம். அவங்க வாயால் சொன்னதுதான். கேஸ் 415 ரூபா தான் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 2014 வரை இருந்துச்சு. கேஸ் விலை இன்னைக்கு என்ன? 900 ரூபா கேஸ் கொடுத்தா தான் வாங்க முடியும். அப்போ 2 மடங்குக்கும் அதிகமாக. இதெல்லாம் மக்களுடைய வேதனை. அது மட்டுமல்ல, உங்களுக்கு அந்த தொழிலாளர்கள் பட்ட பாடு, அதுவும் கொரோனா காலத்தில் அவங்க பட்ட பாடு, கொஞ்சம் கூட அவர்களுக்கு ஈவு இறக்கம் இல்லைன்னு இதே திரு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் சொன்னது ஞாபகம் இருக்கு நமக்கு. இந்தியாவில் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் உட்பட ஒரு ட்ரெயினில் போகிறதுக்கு கூட அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அந்த அளவுக்கு தொழிலாளர்கள் மக்கள் சிரமமடைந்தார்கள். இதையும் தாண்டி நீங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கு விலைவாசி உயர்வு நல்லா தெரியும். பருப்பு விலை என்ன? 2 மடங்கு விலை. அப்ப சாதாரண மக்கள் இன்னைக்கு விலைவாசியில் எவ்வளவு மோசமான ஒரு சூழல்ல இருக்காங்க. அதே மாதிரி அந்நிய செலவாணி முந்தா நாள் தகவல் என்ன வந்திருக்குன்னா, எதிர்பார்த்த அந்நிய செலவாணி குறையுதுங்கிறாங்க. தம்பி ராஜா அருமையா சொன்னாரு. ஒரு நாடாவது நாம பணம் கொடுத்த இலங்கை நம்மளை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லிச்சா? ஏன்னா பாகிஸ்தான் அவங்களும் சகோதர உறவோடு இருக்காங்க. நம்ம இலங்கையை சொல்றேன். நேபாளம் எவ்வளவு வாரி கொடுத்தோம். ஆனால் மாலத்தீவு ஒரு நாடாவது நாங்கள் இந்த விஷயத்தில் நாங்கள்
இந்தியாவை ஆதரிக்கிறோன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களா? எல்லா நாடுகளும் பயங்கரவாதத்தை இருப்போம், அது பொதுவான வார்த்தை. அவங்க பாகிஸ்தான் என்ன சொல்லுது? இந்தியா பயங்கரவாதம் பண்ணுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்தியாவிலேருந்து இங்கே வந்து இந்தியாவிலேருந்து சம்மந்தப்பட்டவர்கள் வந்து எங்களுக்கு எதிராக இங்கே நடக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு வெளி விவகாரத்தில் கூட இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழல். இத்தனை நாடுக்கு போனாரு. நான் கேட்குறேன், ஏன் இத்தனை வெளி எதிர்கட்சிகளை வந்து அவசரத்துக்கு பயன்படுத்தினீங்களே? அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு? உங்கள்கிட்ட வந்து சகோதரர் சொன்ன மாதிரி அந்த பகல்காம் விஷயத்திலையும் சரி, இப்போ அதுக்கு முன்ன நடந்த இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட விஷயத்திலையும் சரி, எல்லா விஷயத்திலையும் இந்த நாடு மிக மோசமான நிலைக்கு போயிருக்கு. ஒரு அரசு கையில் ஏர் இந்தியா இருக்க வரை இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ தனியார் கையில் போற பிறகு இன்னைக்கு ஏர் இந்தியாவுடைய நிலைமை என்ன? இதையெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். தொடர்ந்து பாஜக என்ன செஞ்சிருக்கு தெரியுமா? மாநிலங்களுக்கு விரோதமா நடக்குது. இப்ப தமிழ்நாட்டை எடுத்துட்டா தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு விரோதமா, தமிழ் மக்களுக்கு வருவாயை கொடுக்கறதுல எதிராக இருக்குது. ஒரு எய்ம்ஸ் நான் கேட்கறது எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம். 2016 இருந்து இப்ப 2025 வரையும் 10 வருஷத்துல இன்னும் வந்து காம்பவுண்ட் சோறு கட்டப்பட்டுக்குன்னா பிற மாநிலங்களை எவ்வளவு மோசமா வஞ்சிக்குது. ஏன் தமிழ்நாட்டுல 1 ரூபாயை வாங்கிட்டு 30 ரூபாய் கொடுக்குது? யோசிச்சு, 1 ரூபாய் வாங்கிட்டு 30 பைசா, பரவாயில்லையா சார்? 100 ரூபாய்க்கு 30 ரூபா கொடுக்கிற நிலைமைக்குனா இது சரி. அதையாவது நீங்க முறையா கொடுக்குறீங்களா? இல்ல. அப்ப பிற மாநிலங்களை நீங்க வஞ்சிக்கிறீங்க. ஒட்டுமொத்தமா மக்கள் விரோதமா இருக்கீங்க. கும்பமேளாவில் எவ்வளவு இறந்து போனாங்கன்னு கூட உங்களால சொல்ல முடியல. கொரோனாவில் எவ்வளவு இறந்தாங்க? டிஜிட்டல். நான் சொல்றேன் டிஜிட்டல். மேக் இன் இந்தியா என்னாச்சு? இப்ப ஏன் சொல்றது இல்ல? மேக் இன் இந்தியா இந்த இதெல்லாம் எங்க போச்சு? நான் கேக்குறேன். மேக் இன் இந்தியாக்கெல்லாம் 1 ரூபா கூட ஒதுக்கல இந்த பட்ஜெட்ல. ஓகே, நாம பேசலாம். விவசாயிகள் விரோத, தொழிலாளர் விரோத, அனைத்து விரோத, ஒரு மக்கள் விரோத ஒரு ஆட்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஓகே ஓகே, மணிகண்டன் சார், வகுப்பினருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறதுக்காக வேண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்கள் இன்னைக்கு ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள். ஓகே சார், ஓகே, அதுதான் உண்மை. ஓகே, முடிக்கிறேன். உங்களுக்கு பணமதிப்பு இழப்புல இன்னைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் பல தொழில் இழந்திருக்காங்க. இன்னைக்கு இந்திய உலகத்திலே ஒரு கட்சி 8000 கோடியை அநியாயமா சம்பாதிச்சிருக்கு. அதுவும் ஒரு ஈடி அனுப்பிச்சு அந்த கம்பெனியை அடிச்சு ஒரே மாதம், அடுத்த மாதம் பார்த்தா அந்த கம்பெனி டாக்ஸ் எது கொடுக்குது? அவங்களுக்கு தேர்தல் நிதி கொடுக்குது. இப்படியெல்லாம் பிஎம் கேர்னு ஒன்று அரசு பேரில் ஆரம்பிச்சு கடைசியாக அது தனியார்னு சொல்லி அதில் 10,000 கோடி ஊழலை நேரடியாக பண்ணியிருக்காரு நம்முடைய பிரதமர். அதில் நான் இப்போ நேரடி குற்றச்சாட்டு பண்ணுறேன். ரஃபேல் ஊழல் ராகுல் காந்தி கத்துனது உண்மை என்பது எப்போ தெரிஞ்சு? அவங்க கொண்டு போய் நீதித்துறையில் ஒரு சீல்டு கவர் கொடுத்து சொன்னது மட்டுமல்ல, ரஃபேல் ஃபைல் காணா போச்சுன்னு சொல்றாங்க. எங்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சோ அந்த ஃபைல் காணா போனேன்னு சொன்னது உண்மை. எங்கெல்லாம் வந்து தித்தி அங்கெல்லாம் ஃபயர் நடக்கும். இப்படி ஒட்டுமொத்தமா இந்திய மக்களை ஏமாற்றிய ஒரு வேலையை இந்த பாஜக அரசு செய்தது மட்டும்தானே ஒழிய இந்த 11 வருஷமாக இந்திய மக்களுக்கு எந்த விமோசனம் இல்லை. RSI வகுப்பை சார்ந்தவர்கள் பெரிய பதவிகளுக்கு வருவதற்கு தான் இந்த வேலையை செய்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு உண்மையை சொல்லுவேன். நாளைக்கு இன்னைக்கு பிரதமர் பதவியில் வந்து ஒரு OBC இருக்கலாம், நாளை SC/SC சேர்ந்தவர் வந்து ஜனாதிபதியாக இருக்கலாம். இதை ஒட்டுமொத்தமாக ஒரே நேசன், ஒரே தேர்தல், ஒரே ஜனாதிபதி நாக்கி அதை RSS தலைவர்களை கொண்டு போய் நியமிக்கிற வேலைக்கு ஒரு அடியாள் வேலையை பார்க்கக்கூடிய ஒரு பிரதமரை தான் 11 வருஷமாக நாம் வச்சிருக்கோம். அது இன்னும் என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது.